படம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சுமாரா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. விமல் வந்திருக்காங்க. எல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாத்துலயுமே வந்திருக்காங்க. பட் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளவுதான். கேஸ்ட் தான் எப்பவும் போல இருக்கிற மாதிரி கேஸ்ட் தான். அந்த மாதிரி ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான் அந்த மாதிரி காமிச்சாங்க லாஸ்ட்ல. அவங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காமெடி செம்மையா இருந்துச்சு. ஆமா ஆமா அவங்க கொஞ்சம் கேரக்டர் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அவங்களோட ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. சாங் ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் இல்லை, போரிங்கா தான் இருந்துச்சு. நான் அவ்வளோலாம் இல்லை, லைட்டா தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் அப்படிலாம் இல்லை. ஓகே தான். காமெடி ஒன்றும் அவ்வளோவா இல்லை. எம்எஸ் பாஸ்கர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நெகட்டிவ், செகண்ட் ஹாஃப் பாசிட்டிவ். படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. விமல் சார் ஆக்டிங் நைஸ், குட். மற்றபடி சொல்றதுக்கு மூவியில் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ இதை சர்வை பண்ணுற அளவுக்கு மூவி இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ஜாதி மதம் அந்த மாதிரி தான், அந்த கலவரத்தை பேஸ் பண்ணி சோசியலுக்கு சொல்ல வராங்க. அதை பேஸ் பண்ணி தான். பட் ட்விஸ்ட் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். சின்ன ட்விஸ்ட் இருக்கு, பட் இன்னும் கொஞ்சமே பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட ஃபீல். மதம்னு பர்டிகுலரா இல்லை, காமனாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த மூவிஸ்க்கு என்ன தேவையோ அது இருக்கு. அது இல்லாமல் இருந்தால் கதை புரியாது. அதனால அந்த அளவுக்கு இருக்கு. இது ஹாரர் மூவியே இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இது அந்த அளவுக்கு ஹாரர், நம்ம பேய் படம் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கிரைம் த்ரில்லிங். அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அவரது ஓகே தான், அவரது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவர் சொல்ல வேண்டாம். அவரோட ஆக்டிங் ப்ளஸ் அவரோட காமெடியுமே ஒர்க் அவுட் ஆச்சு. எந்த இடத்துல தேவையோ அன்லிமிட்டடா இல்லாமல் தேவையில்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. ஐ ஃபீல் தட் 50-50. படம் சிறப்பாக இருக்கு ப்ரோ. மதத்தில் நல்லிணக்கம் பற்றி பேசுறது படம் வந்து நம்ம சண்டை போடக்கூடாது. மதத்தை வச்சு எல்லாரும் மனுஷங்க எல்லாமே ஒன்று தான் பற்றி பேசிட்டு இருக்கு படம். இல்லை இல்லை, அது வந்து அவங்களோட மைண்ட் தாட்லாம் இருக்குது ப்ரோ. இல்லை 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 இல்லை, கட்டாயப்படுத்தி மாற்றக்கூடாது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நடந்த உண்மையதான் இயக்குனர் வெளியே சொல்லி இருக்கிறாரு. இல்ல இல்ல, பார்க்கலாம், கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, நல்லா அருமையா இருக்கு. அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மதத்தில் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு மதத்தை இன்னொரு மதம் மாத்துறாங்க. அது கடைசியில் வந்து தவறு. அதனால மாத்தினாலும் அவங்க உண்மையான மதத்தை வந்து அவருக்கு சாமி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வர கடைசியில் அந்த முறைப்படியே அவங்க பண்ணணுங்கிறது காமிச்சிடுறாங்க. மதத்தை பற்றி யாருமே குறை சொல்ல வரலையே. அதனால் தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். எல்லா மதத்துக்காரங்களும் தாராளமாக பார்க்கலாம். எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. காமெடியை விட சீரியஸாக இருக்குங்களா இருக்கு. ஒரு பெப்பாவே போகுது, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஸ்பீடாகவே போகுது. எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஒற்றுமையாக இருக்கிறது தானே காமிக்கிட்டு நிச்சயமா இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. இது வரைக்கும் அவர் வேறு மாதிரி படம், காதல் அப்படியே ரொமாட்டிக்கில் போயிருப்பார். இப்போ பேயா வர்ற மாதிரி, ஒரு ஆத்மாவோட வர்ற மாதிரி வராது. நல்லா இருந்துச்சு ரொம்ப. அதை என்ன பிடிச்சிருந்துச்சின்னா, ஜாதி மதம்லாம் வேற பண்ணி திருப்பி ஒன்றா இது பண்ணுறாங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு. யாரோட ஆக்டிங்னா ஹீரோ ஹீரோனிங்க, ஹீரோயினி, ಆಮೇಲೆ ಅದು ಕಾಮಿಡಿ, இது காமெடி பண்றாரு இல்லையா, அது துபாய் ராஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் விமல் படத்தை இதுதான் ஃபர்ஸ்ட் ஆச்சுங்களா. என் பொண்ணு ஆக்டிங் பண்ணதுனால இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தேன். ஆனா படம் வந்து பார்த்தேன், பரமசிவன் பார்த்திபன் படம் பார்த்தேன், படம் பார்த்தேன். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. புது படம்ன்றதுன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு தான் வந்த படத்துக்கு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க படத்தை. நல்லா சூப்பராக இருந்ததுண்ணா படம். டேரக்டருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் போல். டைரக்ஷன் பண்ணி கேரக்டராகவும் வாழ்ந்துக்கிறார் படத்தில். சூப்பராக பண்ணியிருக்கிறார். டேரக்டர் நடிப்பை வந்து பாராட்டலாம்ண்ணா, சூப்பராக இருந்தது. எனக்கு ரோல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கூல் சுரேஷ் அண்ணா வந்தார், அந்த சீனில் வந்தார். அவர் வந்தோன்னு பார்த்தீங்களா, தேட்டரே ரொம்ப
எல்லாம் எந்திரிச்சின்னு கை தட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ட்ரி குத்தாருண்ணா, நல்லா மாஸ் என்ட்ரி குத்தாரு. காரில் என்ட்ரி குத்தோன்னா எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க. அவர் எல்லாம் பார்த்தீங்களா, அவர் வந்தோன்னே ஒரு பழைய சிம்பு சார் படம் பார்த்தா எப்படிக்கும் அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்ததுண்ணா. விமலா அண்ணா நல்லா பண்ணிக்கிருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகிக்குதுண்ணா. அதாவது இந்த மதத்தில் சேர்ந்தவங்களும், அதாவது யாருமே முகம் சுழிச்சிக்கிற அளவுக்குலாம் இல்லை. படம் வந்து 2 பேருமே ஈக்குவலாக தான் அந்த மதத்தை பற்றி எடுத்துக்கிறாங்க. நல்லா ஒர்த்தாக இருக்குதுண்ணா படம். ஆடியன்ஸுக்கு எப்படி போய் சேரும்னா, இப்போ என்னை பொறுத்த வரலாம் அது ஒன்று, இந்த ஜாதி மதம் இந்த இது இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்களா படம் நல்லா இருக்குது. காமெடியாக நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா.